Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th இங்கிலீஷ் கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொஸ்டின் 2 அட்டன் பண்ணணும், 4 கொஸ்டின் கேட்பாங்க. போயம் வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின் 2 கொஸ்டின் கொடுத்து 1 அட்டன் பண்ணணும். சப்ளிமெண்ட்ரி 2 கொஸ்டின் கொடுத்து 1 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இது வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து 8 மார்க்கு. டோட்டலாக ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி 3 சேர்த்திங்கன்னா 23 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் வந்து ப்ரோஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணலாம், இந்த மாதிரி டாப்பிக்லாம் கொடுத்து நம்ம எழுதுனா தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ப்ரோஸில் பார்த்திங்கன்னா 2 அட்டன் பண்ணணும். ஸோ 10 மார்க்ஸை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சினாப்சிஸ் போட்டுட்டு டைட்டில்லாம் வச்சு ஹெட்டிங் வச்சு எழுதிட்டு ஒரு மாரல் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா ப்ரோஸ்க்குமே கொடுத்துருக்கோம். இது எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதே போல் போயம் எப்படி எழுதணும்னு தெரியும். அதுலேயும் நீங்கள் 2 கொஸ்டின் கொடுத்து 1 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதில் 5 மார்க்ஸும் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா 8 மார்க்ஸ் கொஸ்டின்னு, அதுவும் 2 கொஸ்டின் கொடுத்து 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. டோட்டலாக போயமு, ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரி இது 3த்தில் மட்டுமே 23 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் கொடுத்து எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து தருவாங்க. எல்லா ப்ரோஸ்க்குமான டைட்டில் என்ன வைக்கணும், மாரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ், த லாஸ்ட் லெசன் இதெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. நோ மென் ஆர் ஃபாரின், இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து எழுதினீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து போட்டுருவாங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.